சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க வேற ஹாஸ்பிட்டல்ல அப்பா அட்மிட்னு பூர்ணிமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே அவங்க அம்மா தான். அவங்களும் சேர்ந்துதான் இதுல நடிச்சிட்டு இருக்காங்க. செவந்தி, கேக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கே. இவ ஒருத்தி குடும்பத்துல இருக்கிறதுனால எல்லாரும் என்னென்ன அவஸ்தைப்படுறாங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன வேணும்? இந்த மூங்கில் பிரியாணி மூலிகை பிரியாணிலாம் செய்றாங்கன்னு சொன்னாங்க, அந்த இடம் இதானா? ஆமா, இங்கதான். இல்லம்மா, 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்க பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எங்க வீட்டில் குழந்தைக்கும் ஒய்ஃப்க்கும் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க்யூ சார். அம்மா, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும் நான் இங்கே வரல. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே வெளியூர்காரவங்க கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நல்ல ஆளுங்க, கடின உழைப்பாளிங்க. அப்புறம் என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க. வழக்கமாக அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல இருந்தால் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக வேலை செய்வாங்கல்ல. என் பொண்ணு தான் உங்கள் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு இதே பிரியாணியை வேலை பார்க்குறவங்களுக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொன்னான். பொண்ணே சொன்னதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க முடியுமாமா? அதான் யார் என்னன்னு தேடி பிடிச்சி இங்கே வந்துட்டேன். இந்த மூங்கில் பிரியாணி மூலிகை பிரியாணி ரெண்டுமே நீங்கள் தான் பண்ணுறீங்களா, இல்லை வேற இடத்துல இருந்து வர வைக்கிறீங்களா? ஐயோ சார், நாங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க மூலிகை பிரியாணியோட எக்ஸ்பர்ட். வணக்கம்மா. எங்க பாட்டி ஒரு ரெசிபி கொடுத்தாங்க. அந்த ரெசிபி படி நாங்கெல்லாம் சேர்ந்து மூங்கில் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். மத்தபடி ரெண்டுமே இங்க இருந்து தான் தயாராகுது. ரொம்ப சந்தோஷமா. உள்ள வரும்போதே நல்ல வாசத்தை உணர முடிஞ்சது. அப்ப நாளையிலிருந்து என் கம்பெனிக்கு டெய்லி ஒரு 100 பிரியாணி கொடுத்துறீங்களா? 100? 100 பிரியாணியா? கண்டிப்பா கொடுத்துடுறோம் சார். ஒரு 50 பிரியாணி மூலிகை பிரியாணி கொடுங்க. ஒரு 50 மூங்கில் பிரியாணி கொடுத்துருங்க. ஆமா, மூங்கில் பிரியாணியில என்னமா போடுவீங்க? சிக்கனா மட்டனா? இப்போதைக்கு சிக்கன் தான் சார் போட்டு கொடுக்குறோம். நீங்க சொன்னீங்கன்னா மட்டன் கூட போட்டு கொடுத்துடலாம். இல்லம்மா, இப்போதைக்கு சிக்கனே போட்டு கொடுங்க. மட்டன் போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் பெருசா வளரல. பசங்க நல்லா சாப்பிடட்டும். சிக்கன் பிரியாணி போட்டு கொடுங்க. உழைக்கிற பசங்க நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பார்சல் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுங்க. டேஸ்ட்டை குறைச்சிடாதீங்கம்மா, எடையும் குறைச்சிடாதீங்க, சரியா? சார், அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். அதுவும் உழைக்கிறவங்களுக்காக நீங்க எப்படி காசு போட்டு பிரியாணி வாங்கி தரீங்க. நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா தருவோமே ஒழிய கண்டிப்பா குறைக்க மாட்டோம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா, இது என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அட்ரஸ். தினமும் இந்த இடத்துக்கு நீங்க பிரியாணி டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து நாங்க பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம். ஷோர் சார். டெய்லி கரெக்டா டான்னு 1 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். இந்தாங்கம்மா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. தினம் டெலிவரி பண்ணிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஆள் அனுப்பி அதுக்கான பணத்தை வாங்கிக்கோங்க, சரியா? தினம் வாங்கிக்கோங்க. நான் எப்பவுமே அப்பப்போ கிளியர் பண்ணிடுவேன். சாப்பாடு விஷயம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க டெய்லியும் கொடுத்தா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுமா, எல்லாருமே தொழில் பண்றவங்க இல்லையா? காசு கரெக்டா வந்துட்டு போனா தானே எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும். அப்ப நாளையிலிருந்து டெலிவரி பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தேன், சரியா? அவங்கள கேன்சல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதனால தயவு செஞ்சு என் பேரை கொஞ்சம் காப்பாத்திடுங்கம்மா. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு சேர்த்து செய்யலாம், சரியா? சார், சாப்பிடுறவங்க கன்ஃபார்மா உங்களை வாழ்த்துவாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்போம். பெரிய வார்த்தையா சொல்றீங்களேம்மா, காப்பாத்துங்க. சரி, நான் வரட்டுங்களா? தேங்க்யூ சார். திலகா அக்கா, இத கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுடு. சரிங்கக்கா. அண்ணி,
சிந்து, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வெளியில இருந்து பெருசா வந்திருக்கு. செம்மையா பண்ணிடணும், சரியா? அசத்திடலாம் செவந்தி. மூலிகை பிரியாணி, மூங்கில் பிரியாணியையும் இந்த ஈரோடு முழுக்க தேடி தேடி வந்து சாப்பிடணும். அந்த அளவுக்கு பண்ணிடலாம்.